ஒரே அழுக நேத்தெல்லாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுறாரு. சட்டமன்றத்தில் நடக்கிறத லைவ்ல போடாதீங்க, லைவ் கட் பண்ணுங்க அப்படின்னு திமுக அழுகுறாங்க. அப்படி தானே? லைவ் கட் பண்ணுங்கன்னு திமுக எதுக்காக சொல்றாங்க அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க, அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வார்த்தையை நீக்கிடுறீங்க, அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வார்த்தையை நீக்கிடுறீங்க, அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. புரியுதுல்ல? சட்டசபையில பொதுவானவர்னா சபாநாயகர் தான். அந்த சபாநாயகர் டிவிகே கட்சியை சார்ந்தவர் தான். இருந்தாலும் டிவிகே எம்எல்ஏக்கள் பேசுறதும் அமைச்சர்கள் பேசுறதும் தேவையில்லாத பேச்சு, கேனத்தனமான பேச்சு, கிறுக்குத்தனமான பேச்சு, சில்லறத்தனமான பேச்சு, சிறுபுள்ளத்தனமான பேச்சு, அல்பத்தனமான பேச்சுன்னு அவரே நீக்கி விட்டுறாரு. ஏன்னா அந்த லட்சணத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டிவிக்கு அமைச்சர் நீங்க நீக்கிறதுனா தாராளமா நீக்கிக்கோங்க அப்படின்னு நக்கலா பேசுறாரு. அதாவது எங்களுக்கு தேவையானதை நாங்க கட் பண்ணி ரீல்ஸா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. இதுக்கு தான் திமுக சொல்லுச்சு, சட்டமன்றத்தில் நீங்க எதையெல்லாம் நீக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவங்க ரீல்ஸா போட்டு சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க சட்டமன்றத்தில் நீக்கிறதால என்ன பிரயோஜனம், இந்த சட்டசபையை லைவ்ல காட்டுறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சரியா கேட்டாரு. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, சும்மா ரீல்ஸா போட்டு ஃபயர் விட்டு திமுகவை சம்பவம் பண்ணிட்டீங்க, கதற விட்டுட்டீங்க, அப்படி தானே? நீங்க கதற விட்டு சம்பவம் பண்ண எல்லா ரீல்ஸையும் எடுத்துட்டு வாங்க. இந்த பக்கம் திமுக, அதிமுக, தேமுதிக, பாமகன்னு செருப்பு சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி டிவிகே கட்சியை கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த கேள்விகளுக்கு டிவிகே தரப்புல இருந்து யாராவது ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு அமைச்சர் இல்ல முதலமைச்சர் தகுந்த ஆதாரங்களோட எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி நீங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுருக்கீங்க இல்லையா? அந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்து காட்டுங்க பாப்போம். ரீல்ஸ் மட்டும் இல்ல, நாய் தூக்கின்னு போயிடும்.